டிஎன்ஸ் என்னடா இவன் ஆரம்பத்திலே பில்லை கட்டுறான்னு பார்க்காதீங்க. இது வந்து நம்ம பழனியில் வாங்கின பஞ்சாமிர்தம் ப்ளஸ் வந்து நிறைய பொருள்லாம் வாங்கினோம். அதெல்லாமும் ப்ளஸ் வந்து நம்மளுடைய கேமராவுக்கு வந்து வேலை வந்துருச்சு. அதாவது வேலைன்னா நம்மளுடைய கான்ஃப்ளிக்ஸ் ஸ்டூடியோ இருக்குல்ல, ஆர்டர் வந்துருச்சு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து கேமரா பத்திரமா பழனிலேருந்து நம்ம சென்னைக்கு பேக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ணன் வந்து பக்காவாக பேக் பண்ணி பக்காவாக நம்ம செக்யூரிட்டி கோடோடு நம்மளுக்கு வந்து சூப்பராக நம்மளுக்கு சென்னைக்கு கொடுத்துட்டாப்புல. அதேமாரி சேஃபாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை கொடுத்தாங்க. அது பேக்கிங்கே வந்து செம்ம சேஃபாக இருந்துச்சு. டேப் போட்டு சுற்றி அதுக்கு ஒரு கவர் போட்டு தண்ணி படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை போட்டு, அப்புறம் இந்த பாக்ஸுக்கு ஒரு டேப் போட்டு பக்காவாக பேக் பண்ணி அதுக்கு நம்மளுடைய சீலை ஒட்டி எல்லாமே பக்காவாக கொடுத்து அனுப்பிச்சாரு. இது எல்லாமே பண்ணுறது நம்ம வந்து ஸ்டூடியோக்கு வேலை வந்ததுனால நம்ம இதை கொடுக்க வேண்டியதாக போச்சு. இல்லை கேமராவில் நம்ம இதை எல்லாமே எடுத்துருக்கலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற விளாக்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஆக்ஷன் கேமராலேயும் ப்ளஸ் வந்து ஃபோன் கேமராலையும் எடுத்து தான் வந்து விளாகை போட போகிறது. இது வந்து பழனி டிடிசி கொரியர்லேருந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அதேமாரி கொரியரும் வந்து ஆன் டைமுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. சேஃபாக போயிடுச்சு. கேமராவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பக்காவாக போயிடுச்சு. பார்சல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம பார்சல் அனுப்பிச்சி வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோடைக்கானல் அப்படின்னு போகிறோம். இந்த கோடைக்கானல் வந்து போயிட்டு அங்கே இருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. டிஎன்ஸ் நம்ம கோடைக்கானல் போகிறதுக்கு அந்த ரோடை ரீச் ஆகிட்டோம். போகிற வழி எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பச்சை பச்சைன்னு வந்து தென்னை மரங்க, நிறைய மரங்க, அந்த போகிற வியூஸு, நம்ம அந்த ரோடு தொடரும்போதுலேருந்தே அந்த கொடைக்கானல் ஃபீலை நம்ம ஃபீல் பண்ண வச்சிருச்சு. அந்த இடமே வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் அந்த வியூஸை வந்து 4x ஸ்பீடில் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஃபுல்லாக காட்டினேன்னா அது 2 மணி நேரத்துக்கிட்ட போகுது வீடியோ. அதனால் வந்து எல்லாமே 4xல் தான் பார்ப்பீங்க. ஏர்பின் ஸ்பெண்டெல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லாமே 4xல் தான் வரும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அந்த ஏர்பின் ஸ்பென்ஸ்லாம் தாண்டி கொடைக்கானல் போயிட்டு அதை அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொடைக்கானல் போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, எதுக்காக இந்த கோடைக்கானல் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானாக ஒன்று யோசிச்சிருக்கேன். அது வந்து என்னென்னா, அந்த கோடைக்கானல்ன்ற பேர் வந்து இது வந்து கோடை மாதத்துல தான் வந்து வியூஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே வந்து நல்லாவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த பனி, அந்த சில்னஸ்ஸு எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன். கோடை காலத்தில் எல்லோரும் பார்க்க வர்றதுனால இது பேர் வந்து கோடைக்கானல் அப்படின்னு வச்சதாகவும், அதையே இந்த இடத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா மிச்ச மலையெல்லாம் நிறைய நிலச்சரிவு வர்றதுனால இந்த மலையில் வந்து நிலச்சரிவு வந்து கம்மியாக இருக்கிறதுனால, நிறைய இல்லாததுனால இந்த மலையில் தான் இந்த மாதிரி அதிசயங்களும் இயற்கை சீற்றங்களும் இருப்பதனால இந்த மலைக்கு வந்து இந்த மாதிரி கோடைக்கானல்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தெரியாமல் இந்த வண்டியில் வந்து வந்துட்டேன். பயந்தாதரா மயிறு. சத்தியா வீடுங்க இங்கே ஹோட்டல்லாம் இருக்குதோ, ஆனால் ஹோட்டலில் சாப்பாடு இருக்குமா தெரியல.
டாம் க்ரூஸ். அங்க இருக்குடா, நம்ம அங்க போனோம்டா. இந்த பக்கம் காட்டு, வீடு தெரிஞ்ச பார்த்து பாரு. இந்த பக்கம் காட்டு, இங்க ஸ்ட்ரெயிட்டா வீடுங்களா இருக்குல்ல. பனியில ஒண்ணுமே தெரியல. வெயில் வச்சா கிளீனா தெரியுது. அங்க தெரியுதா? இங்கதான் நம்ம போனோம். இன்னும் பனியில ஒண்ணுமே தெரியல, புகை மூட்டமாகுது ஃபுல்லா. நாங்க இப்போ பனிக்குள்ள இருக்கோம், ஆனா செம்மையா இருக்கு. பனிக்குள்ள ஜாலியா இருக்கு, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஓகே டிஎன்ஸ், நம்ம மேலே ஏறிட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி தான், இவ்வளோ தான் இருக்கும் வியூவே. இதுக்கப்புறம் அது வியூ இல்லை, இவ்வளோ தான் இருக்கும். சின்னதாக நீர்வீழ்ச்சி. இது வந்து நீரோட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இன்னும் நீரோட்டம் அதிகமாக இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நல்லா தான் இருக்கும்னு சொன்னாங்க. இது அப்படியே பார்த்துட்டு இந்த சில் கிளைமேட்டுக்கு ஒரு எதனா சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி பார்க்குறோம். பார்த்தா பக்கத்துலேயே வந்து காலிஃப்ளவர் பக்கோட்டா, மேகி, உருளைக்கிழங்கு சிப்ஸு அதெல்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ வந்து அதை நம்ம சாப்பிடுவோம். இந்த சில்னஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம போய் இப்போ நாங்கள் போய் அதை போய் எப்படியோ ஒரு வழியாக ரூமை கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து செட்டில் ஆகிட்டோம். நல்லா தான் இருக்குது ரூம்லாம். ரூமுக்கு எந்த குறையும் கிடையாது. நம்ம வந்து சேஃபாக தங்கலாம். ப்ரைவசிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல குட் ப்ரைவசி ப்ளஸ் ஃப்ரீ ஒய்ஃபை, நல்ல ஒரு கேம்பிங்கு, ப்ளஸ் வந்து பால்கனி வியூஸு எல்லாமே ஆசமாக இருக்குது. நம்மளுக்கு குடிக்க தண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க, ஜெக்கில் கொடுக்குறாங்க. எல்லா ஹோட்டல்லையும் வாட்டர் கேனில் கொடுப்பாங்க, இவங்க ஜெக்கில் கொடுக்குறாங்க. பாத்ரூம்லாம் வந்து நீட் அண்ட் க்ளீனஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஹாட் வாட்டர்ஸ் 24 hours இருக்குது, நல்லாவே இருக்குது. மேலே இருக்கிற குளிருக்கு எண்ணெயே கட்டிச்சு, அந்தளவுக்கு குளிர் மேலே. ரூம் பார்த்துருப்பீங்க, ரூம் சூப்பராக தான் இருக்குது. 1500 காஸ்ட்டை சொல்கிறாங்க, பட் ஒர்த்து தான், செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. இது நாங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகி சில்வர் அந்த வாட்டர் ஃபால்ஸை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோடனே எங்களுக்கு ரூம் மியூசியமை தாண்டினப்புறம், சில்வர் கேஸ்டை தாண்டி மியூசியம் தாண்டினப்புறம் ரூம்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரூம்ஸுக்கெலாம் பிரச்சனையே கிடையாது. கம்மி ரேட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. பாட்டு இப்போ நம்ம வந்து மியூசியம் போகலாம். இது இறங்கு 9 to 6 இங்கே டைமிங் இருக்குது. நம்ம எப்போனாலும் மியூசியம் போயிடலாம். டிஎன்ஸ் ஐ ரெக்வெஸ்டிங் யூ, இந்த மியூசியம் வந்து நல்லா பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். மியூசியம் please do not touch anything. Grab with your cross. Double coconut. Pine cone seed. Sea of eternity. அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறேன். Ancient coins. என்னோட நாட்டில் இப்படிதான். இது இந்தியா, ancient coins in India. இதெல்லாம் தெரியுதான்னு தெரியல, நீங்களே பார்த்துக்கோங்க. இந்தியா தான். இது வந்து பெல்ஜியமோட காயின்ஸ் ஆஃப் இந்தியா. டைம் என்னதை படிங்க. குறிஞ்சி மலர் செடிகள் 2030ஆம் ஆண்டு மலர உள்ளன. இதுதான் குறிஞ்சி மலர்.
கேட்டா காலேஜ். பெரும்பான்மலை பழமலை வட்டாரம். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. மாடல்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் ஆதிவாசிஸ். ஓகே ஓகே. இங்கே வந்து ஆதிவாசிஸோட வீடு வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லி காட்டுறாங்க. ஆதிவாசிஸோட வீடுலாம் இப்படி தான் இருக்குமா பார்த்துக்கோங்க. ஆனால் வர வழியில் நான் எதையும் இந்த மாதிரி பார்க்கல. முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கு. இப்போ எல்லாமே வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே முன்னேறிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. எஸ் டிஃப்ரெண்ட் ஹியூமன் ஃபேஸஸ். விதவிதமான பேர்ட்ஸ்லாம் இங்கே காட்டியிருக்காங்க. இது வந்து கழுத்து பட்டை கொண்ட ஆந்தையம். இது வந்து கொண்டை கழுப்பா. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, கருடன். இவர் தான் அந்த கருடன். கருடனை யாருன்னா பார்க்கலன்னா நம்ம வீடியோவில் பாருங்கள். கருடன். இது வந்து தானியம் முன்னும் ஆந்தை. தானியம் முன்னு தான் சொல்லணும். இதான் நம்ம நார்மலாக பார்க்குறோம் நினைக்கிறேன். செம்மையாக எடுத்துருக்காங்க. கிட்ட பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஃபாரஸ்ட் ஏகலாம். முள்ளம் பன்றை. முள்ளம் பன்றை இப்படி தான் இருக்கும். அதில் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கலாம். இது இந்தியா கழுகு. பாம்ஸ்லாம் பாருங்க. ஸ்னேக்ஸ்லாம் பாருங்க. ஆமை, கடல் ஆமை. தாடை எலும்பு. திமிங்கலத்தோடைய இதன் தாடையோட எலும்பா. திமிங்கலத்தின் முதுகெலும்பு. இது தாடை. ஆட்டுப்பல்லு. கரடியோட எலும்பு. மலைப்பாம்பு. அப்பா, மலைப்பாம்பு பாருங்க. அனிமல் growth. ஐயோ சே. பன்றியோட கரு. மிருகத்தின் வளர்ச்சி. பதினி விளவாளா. என்னவோ பேர் வரல வாயில. குரங்கு.
सामने வீட்டில் இருந்து ஒரு உண்மையான குழந்தை 4 months or babies from 7 months 5 months 5 months 6 months 7 months 8 months 8 months 9 மாசம் குழந்தைடா. என்ன டவுட்னா அது இறக்க வச்ச குழந்தையா இல்லை இறந்த குழந்தையான்னு தான் தெரியும். 13 feet மாறி வீரோடைய உடம்பு மான் உடம்பு மயில் உடம்பு. இது வந்து நாய் ஆலசன் நாய் உடம்பு. கிளி மலர் உடம்பு. எத்தனை வகையான வண்டுகள் இருக்கு. இது சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம வீட்டுல பிறகுது. அந்த பூச்சிகளுடைய பேரு இந்த மாதிரி பூச்சிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை வகையான வந்து இதில் எது விஷம் வந்து எது விஷம் இல்லாத வந்துன்னே தெரியல. ஐயோ இந்த பூச்சிலாம் ரொம்ப மோசமான பூச்சிப்பா. வெட்டுக்கிளி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. தேனீக்கூடு கொல்லி பூச்சி. மேலே இருக்கிற எல்லாமே இருக்குங்க. எருமாடு முதலை நிறைய வகையான பட்டாம்பூச்சி நிறைய பூச்சிங்க இருக்கு. அதுதான் காட்டுறாங்க. பட்டாம்பூச்சிலாம் இந்த பூச்சி நான் பார்த்துருக்கேன். இந்த பூச்சி எங்கள் வீட்டாண்டே வந்துருக்கு. இதை நான் சர்ச் பண்ணி தான் பார்த்துருக்கேன். இந்த வகை பூச்சி இது இன்னும் ஒரு லப்பர் மாதிரி ஷேப்பாக இருக்கும். அது எங்கள் காணும் என்கிட்ட இருக்க அந்த வீடியோ இருந்துச்சு, என் ஃபோனில் இருந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணிடுறேன். கரடியின் தோல் பாம்புடைய தோலுங்களை பாருங்கப்பா. லேண்ட்ஸ்கேப் வச்சாலும் தெரியல, போர்ட்ரேட் வச்சாலும்
அதனால சவுண்டாக பேச முடியல. ஸோ அதனால் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. நான் மைக்கை செட் பண்ணி இங்கேயே பேசிகிட்டு இருந்தேன். கோழி சேவல் சேவலுக்கு அங்கேருந்து ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இத்தனை வகையான இப்போ பேர்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் they can eat in our channel. இன்னும் நல்ல பவரான லைட் பார்த்தீங்கன்னா சூப்பராக தருவாங்க. ஜஸ்ட் பிஸ்கெட் கேன் ஃபுட். இன்னொரு நம்பர் போட்டுங்களா? முள்ளம்பன்றி மீன். முள்ளம்பன்றி மீன்ஸ் ஸோ இப்போ வந்து அந்த முள்ளம்பன்றி மேலே இருக்க அந்த இதுவாக அந்து பூச்சிகள். எஸ் கரெக்ட். இதை இருக்குல்ல, இதை இருக்கு பாருங்க. இந்த பூச்சி தான் வந்து என்கிட்ட வந்துச்சு. ஆனால் இந்த கலரில் இல்லை, டார்க் ரெட் கலரில் வந்துச்சு. ஜஸ்ட் இந்த மியூசியமை சுற்றி பார்க்க நம்மளுக்கு வந்து அதனால எட்டல 45 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான், 45 மினிட்ஸ் கூட இல்லை. இந்த மியூசியத்தை சுற்றி பார்க்க நம்மளுக்கு வந்து ஒரு 1/2 hour போகும். விதமான பானைகள், கருப்பு சிவப்பு நிற மண் பண்டங்கள், தென்னாட்டு புதையல் பானைகளில் காணப்பட்டவை. கிமு 1000 வருஷத்திற்கு பார்த்தீங்களா தாலி. இது பேர் வந்து தாலின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே காலேஜ் நடத்துகிறாங்க. அந்த காலேஜோடைய வியூ இது, சைட் வியூ. ஆன்சியன்ட் பாயிண்ட்ஸ் இங்கே இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஸோ அதனால் நான் ஒரு நார்மல் வியூவில் எடுத்து காமிச்சிடுறேன். சார் வந்து நம்மகிட்ட செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். நல்லா இது கேரளா பாருங்க.
தேங்க்யூ. பழனி இடத்துல வந்து மதுரையா? வியூவே சூப்பராக இருக்கு. உள்ளேயும் நல்லா இருக்கு, வெளியும் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸும் நான் அடிக்கடி சொல்கிறேன், உச்சி வெயில் அடிக்குது, ஆனால் எனக்கு குளிர்ச்சு, செம்மையாக குளிர்ச்சு. நாங்கள் உள்ள கையிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன், அந்தளவுக்கு குளிர்ச்சு. இந்த இயற்கை சீற்றங்கள் ப்ளஸ் வந்து இந்த மியூசியமை சுற்றி பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 hour போதும். எல்லாமே நல்லா சுற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் நல்லா சுற்றி பாருங்கள். இதோட நம்ம வேறு ஒரு பிளேஸில் போய் சந்திக்கலாம். டாட்டா, பை பை. டிஎன்ஸ் மியூசியம் முடிச்சாச்சு. இப்போ வந்து ரொம்ப பசிக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து போவோம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை நம்ம சாப்பிடுவோம். இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். டிஎன்ஸ் வெஜ்ஜு கத்தை ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துச்சு. அதுதான் வெஜ்ஜு குருமா. ஓகே, கலந்தாச்சு, சாப்பிட. நிப்பாட்டு. இதான் லேக்கு, கொடைக்கானல் லேக்கு. கோடை லேக். டிஎன்ஸ் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. நம்மளுக்கும் டைம் இல்லை, ஏன்னா அதுக்கு மறுநாள் வந்து வால்பாறை வேறு போகணும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப டைம் இல்லாதனால இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பைன் ஃபால்ஸுக்கு போகிறோம். அப்படியே பைன் ஃபால்ஸ் போயிட்டு அடுத்தது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து குணா கேவ்ஸ் வந்துடும். குணா கேவ்ஸ் பார்த்துட்டு அந்த கோடை வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்துட்டு, அந்த கோடை வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு டால்ஃபின் நோஸு, அப்புறம் பில்லர் ராக்ஸு, அது எல்லாமே வந்துடும். நம்ம அதெல்லாமே அந்த ஒரே இடத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட்டை போட்டுட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு மறுநாள் காலைல 11-10 மணிக்கா செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வால்பாறை கிளம்பணும். ஏன்னா நம்மக்கிட்ட டைம் அதிகமாக இல்லை, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் போன்றதுனால வந்து விலாகை வந்து சீக்கிரமாக முடிக்கிறேன். இங்கே அப்படியே ஒரு 4-5 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்களே, இங்கே அப்படியே 4-5 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. அது பேர் ஃபோட்டோலாம் இருக்குங்க பற்றியா? பேர் இவ்வளோ பெரிய பள்ளமாக போகுது பாருங்க, மரம் ஏறுது. வச்சா நான் ஊந்துருப்பேன்டா என்னத்துக்கு இது மாட்டி. அதான் வீடியோ கிளீன் அதை பார்க்கலடா. டிஎன்ஸ் நீங்கள் இந்த கோக்கர்ஸ் வாக்ஸ் வந்தீங்கன்னா நல்லா டால்ஃபின் நோஸ், அப்புறம் வந்து அந்த 3 பில்லர்ஸ் ராக் அதை பார்க்க முடியும். நீங்கள் வந்து நல்லா வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லா தெரியும். ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா அங்கே டெலஸ்கோப் இருக்கும், அந்த டெலஸ்கோப் வழிக்க நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து சார்ஜஸ் வந்து பர் பர்சனுக்கு வந்து 40 rupees நீங்கள் பே பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதேமாரி குணா கேவ்ஸ்லேயும் வந்து நீங்கள் 20 rupees பர் ஹெட்டுக்கு நீங்கள் 20 rupees கொடுக்கணும். மோயர் பாயிண்ட்டுக்கு 10 ரூபா கொடுக்கணும். அதெல்லாமே நான் காட்டல நான், ஏன்னா குணா கேவ்ஸ் போகிற வழியில் செம்ம டிராஃபிக்கு. ஸோ அதனால் வந்து நான் எதுவுமே அதை வந்து காட்டல. நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து எல்லாம் முடிஞ்சு நம்ம ரூமுக்கு கிளம்பி போய் ரெஸ்ட்டை போடணும், ஏன்னா செம்ம டயர்டு. ஸோ ரெஸ்ட்டை போட்டு நம்ம நாளைக்கு வால்பாறை கிளம்புவோம். கூலிங்கில் எப்படி கட்டி போச்சு பாருங்கள். இந்த கட்டி போனதை பார்த்துனே நம்ம ரூம் மட்டும் வெக்கேட் பண்ணிடலாம் வாங்க. டிஎன்ஸ் நான் வந்து ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு.
வெக்கேட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், ப்ரோ இன்னும் ஒரு 2 இயர்ஸ் இல்லை 1 இயரில் நான் வந்து என் உட்பியோடு நான் வந்து இதே மாதிரி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இன்னொரு ரூமை நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரூம்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை. நீங்கள் வந்து மியூசியம் தாண்டின உடனே உங்களுக்கு இந்த ரூம் வந்துடும். மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா ரூமோடைய பேர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அந்த ரூமோடைய லொக்கேஷன் போடுவேன். அவருடைய நம்பரு கான்டாக்ட் நம்பரையும் போடுறேன். உங்களுக்கு தேவைன்றவங்க நீங்கள் ஒரு கான்டாக்ட் பண்ணி ரூமை ப்ரீ புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு காலையில் போங்க. அதாவது சூனாக போயிடுங்க. ஒரு 10 மணிக்கெலாம் வந்து நீங்கள் மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களால் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா 5லேருந்து 5:30க்குள்ளே எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 5 மணிக்கு போனால் தான் பார்க்க முடியும். 5:30க்கு போனால் கூட உங்களுக்கு எதுக்குமே உள்ளே விட மாட்டாங்க. அதோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அது மலைப்பகுதினால சீக்கிரமாக இருட்டாகிடும். அதேமாதிரி நீங்கள் மலையை திரும்பி நீங்கள் ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. ரிஸ்க்குனால உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக ஒரு 10 o'clock போல் நீங்கள் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் கொடைக்கானலில் வெறும் ஒரே நாள் தான் போதும். ரொம்ப நாள் இல்லை, ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் போதும். நைட் ஸ்டே அங்கேயே அடிச்சுட்டு மறுநாள் காலைல நீங்கள் இறங்கினீங்கன்னா டிஎன்சி என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக வந்து சுவர் கட்டுறாங்களாம். அதாவது முதல் சுவர் கட்டுறாங்களாம். நிறைய ஆக்சிடெண்ட் இந்த இடத்துல நடக்கிறதுனால அதனால் டிராஃபிக் ஜாமாக இருக்குது. வண்டி விட்டுருக்க கூடாது. இன்னும் வேலையே முடியல, அதுலேயே வண்டி விட்டா எப்படி? டிஎன்ஸ் சரி தாகமாக இருக்கே, தண்ணிக்கு பதிலாக நம்ம இளநீரை குடிப்போம், இயற்கையான தண்ணீரை குடிப்போம்னு வந்து கேட்டால் சென்னையில் இருக்கிற ரேட்டே இங்கேயும் சொல்கிறாங்க. அதே 50 rupees ஒரு இளநீர். கேட்டால் ஒரு இளநீர் அறுக்கிறவங்க 7 ரூபா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வண்டி கூலி அது இதெல்லாம் வச்சு நாங்கள் 50 ரூபாய்க்கு தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா சொல்கிறாங்க. நாங்கள் கம்மியாக இருக்கோம், ஏன்னா இளநீர் இங்கேருந்து தான் கிடைக்கிது, அதனால் கம்மியாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் நிப்பாட்டி அங்கே வாங்கலான்னு பார்த்தா இவ்வளோ ரேட்டு சொல்லிட்டாங்க. சரி இருந்தாலும் இளநீர் தானே, எந்தெந்த தண்ணிக்கு எவ்வளோ காசு கொடுக்குறோம், நம்ம வந்து இயற்கையாக வர தண்ணீருக்காக நம்ம காசு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் காசு கொடுத்து குடித்தோம். நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. கிட்டியன்ஸ் இதோட நம்ம கோடையோடைய விளாகை முடிச்சிக்கலாம். நம்ம நாளைக்கு வந்து வால்பாறை விளாகில் பார்க்கலாம். டாட்டா பை பை.